வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் புளிச்சக்கீரை. நம்ம சாப்பிட்ற உணவுகளில் காய்கறிகளை காட்டிலும் கீரைகளில் தான் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அதனால் குறைஞ்சது வாரத்தில் 3 நாளைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு கீரைகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுலேயும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப சுலபமாக வளரக்கூடியது கீரைகள் மட்டும்தான். அதுவும் நம்ம கொஞ்சம் கூட சிரமப்படாமல் வளர்க்கக்கூடிய கீரை புளிச்சக்கீரை. இந்த புளிச்சக்கீரையினுடைய முக்கியமான சில பயன்கள், அதாவது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கான தீர்வு, அதுக்கெல்லாம் புளிச்சக்கீரை எந்த அளவுக்கு மருந்தாக பயன்படுதுங்கிறதெல்லாம் நான் அதில் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த புளிச்சக்கீரையினால் கிடைக்கிற முக்கியமான ஒரு பயன் என்னென்னா, பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வர வயிறு வலி, இடுப்பு வலிக்கெல்லாம் இந்த புளிச்சக்கீரை ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். புளிச்சக்கீரை வளர்ப்பு முறை எப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த புளிச்சக்கீரையினுடைய விதைகள் இப்படி தான் இருக்கும். இந்த புளிச்சக்கீரையை தரையில் விதைக்கும் போது நல்லா பரவலாக போட்டு விடலாம். ஆனால் க்ரோ பேக்கில் வளர்க்குறவங்க போது கொஞ்சம் கம்மியாக போடணும். நிறைய கொச்சன்னு போட்டோம்னா கீரை நிறைய முளைக்கும். ஆனால் அது வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு சில கீரைகள்லாம் அழுகி போயிடும். அதனால் அரைக்கீரை சிரிக்கிற மாதிரி நிறையா போட்டுறாமல் கொஞ்சமாக போடணும். அதுவும் ஒவ்வொரு விதையாக எடுத்து கொஞ்சம் இடம் விட்டு விட்டு நட்டு வச்சோம்னா அதில் வர கீரை இன்னும் நல்லா பெருசாக வரும். நான் இப்போ காமிக்கிறதெல்லாம் விதையை அப்படியே விதைச்சிட்டேன் பரவலாக. அதனால தான் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதே சமயத்தில் வளர்ந்தாலும் ரொம்ப பெருசாலாம் வராது கீரை. ஆனால் இந்த கீரைக்கெல்லாம் ஒவ்வொரு விதையாக எடுத்து கொஞ்சம் இடம் தள்ளி ஊனி வச்சுருந்தேன். இது நல்லாவே வித்தியாசம் தெரியும். இந்த இலையெல்லாம் பார்த்திங்களா ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது. இதை விட தரையில் வைக்கும்போது இந்த இலையெல்லாம் இன்னும் நல்லா பெருசாக வரும். இப்போ நான் வச்சுருக்கிற இந்த செடிக்கெல்லாம் க்ரோ பேக்னுடைய அளவு 12க்கு 12, அதாவது 1 அடிக்கு 1 அடி, அகலம் 1 அடி, உயரம் 1 அடி. இந்த புளிச்சக்கீரையை பொறுத்த வரைக்கும் க்ரோ பேக்னுடைய அளவுலாம் இவ்வளோ தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. பொதுவாக புளிச்சக்கீரைக்கு வைக்கிற க்ரோ பேக்னுடைய உயரம் அந்த அளவு மட்டும் 1 அடி இருந்தால் போதும். மற்றபடி அகலம்லாம் இவ்வளோ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ அகலம் இருந்தாலும் பரவாயில்ல, உயரம் மட்டும் 1 அடி வேணும் நமக்கு. ஏன் உயரம் 1 அடி வேணுங்கிறன்னா, இது அரைக்கீரை சிரிக்கிற மாதிரி குட்டியாக வராது வேர். இதனோட வேர் கொஞ்சம் பெருசாக வரும். அதுக்காக தான் நான் 1 அடியாச்சும் வேணுங்கிற உயரம். இந்த புளிச்சக்கீரை விதை போட்டு 2 நாளில் அதனுடைய விதையெல்லாம் முட்டிட்டு முளைப்பு வந்துடும். அவ்வளோதான். இந்த புளிச்சக்கீரைலாம் இந்த அளவுக்கு வந்தோடனே அந்த கீரையை மட்டும் பறிச்சுக்கிட்டோம்னா கூட மறுபடியும் அதிலிருந்து தளைஞ்சு வரும். அப்படி இல்லை நான் எடுத்துகிட்டு புதுசாக தான் போடணுன்னா அப்படியே செடியோடு பிடுங்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி விதைகள்லாம் ஊனி வைக்கலாம். இப்போ இந்த புளிச்சக்கீரையிலேருந்து விதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இது இன்னும் கொஞ்சம் நல்லா வளர விட்டோம்னா அதில் சின்னதாக காய் வரும். அந்த காயிலேருந்து இந்த மாதிரி பூ வரும். அந்த பூ பெருசாகி கீழே உதிர்ந்ததுக்கப்புறம் அந்த காயெல்லாம் அப்படியே காஞ்சிரும் செடியிலேயே. அதுக்கப்புறம் அந்த செடியை நறுக்கிட்டு அந்த காயில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த தடவை விதைக்கிறதுக்கு. இந்த புளிச்சக்கீரையை பொறுத்த வரைக்கும் செடியிலேருந்து விதை எடுத்துக்கிறது தரையில் வைக்கும் போது வேணால் நம்ம எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் க்ரோ பேக்கில் வைக்கும் போது விதை சேகரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா புளிச்சக்கீரையை விதை எடுக்கிற அளவுக்கு நம்ம விட்டுட்டோம்னா அது மேலெல்லாம் கொஞ்சம் குத்துற மாதிரி சொனையாக இருக்கும். அதனால் க்ரோ பேக்கில் வைக்கும்போது நம்ம நடக்கிற வழியில் தான் இருக்கும் க்ரோ பேக்லாம். அது மேலெல்லாம் மோதிச்சுன்னா அந்த சொனையில் நம்ம மேலே கொஞ்சம் பிச்சுக்குவோம். ஆனால் தரையில் இருக்கும்போது இடவசதி நிறையா இருக்கும் இல்லையா, அதனால் பரவலாக இருக்கும். அது காய விட்டு நம்ம அந்த காஞ்சதுக்கப்புறம் விதை எடுத்து வச்சுக்கலாம். வாரம் ஒரு கீரையில் இந்த வாரம் புளிச்சக்கீரையினுடைய பயன்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வாரம் வேற ஒரு கீரையினுடைய பயன்கள் பற்றி பார்க்கலாம்.